சீமானே என்கிட்ட பேசும்போது அதான் சொன்னாரு. அவன் 4-5 பேர்ல சொல்லிட்டு இவனெல்லாம் முகத்துல கரிய பூச்சிடுவாம்னே. அவன் நம்ம களத்துல நிற்கிறான், கட்சி பெயர்களையா நம்ம நிற்கிற இதை பார்த்து அவன் களத்துக்குள்ளே வரமாட்டாம்னே, ஓடிடுவான்னே. சீமானே என்கிட்ட பர்சனலாக தான். திமுகவிலிருந்து ஒரு கூட்டணி கட்சி வெளியே வர போறாங்க. பாஜகவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. விஜயும் கொஞ்ச நாளைக்கு பிறகு பாஜக சேர்ந்துருவாருன்னு சொல்றீங்களா? பர்ணா இல்ல, அவங்க கேட்ட கேள்வி no, if you mean that you must mean this also. இவங்க விஜய்க்கு மேனேஜர்ஸ் ராகுல் காந்தி வந்துட்டாரு 50-50. அடுத்தபடியா விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டாங்கன்னு கலரா ரீல விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்த பிறகு விஜய்க்கு அபிமானிகள் நோட்டா விக்கிரவாண்டியில ஜெயிக்கும்னு சொன்னாங்க. இது லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி அவரால் ஒண்ணும் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டது. மும்முனை போட்டி அப்படிங்கிறதுல யாரை கோட் பண்றாங்க, யாரை விடுபடுத்துறாங்க? பல நிரூபிக்காத ஒருத்தரை மும்முனை போட்டி இதுன்னு சொல்றதெல்லாம் சீமான் மீது உள்ள வன்மம், காழ்ப்புணர்ச்சி. நாளைக்கு சீமானை கண்டு விஜய் ஒதுங்கி போகும்போது ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்பாங்க. இவர் தலைமை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே இல்லை. பட் பாமகவில் உள்ள பிரச்சனை காரணமா விஜய் கூட நெகோசியேட் பண்ணதுக்கு அன்புமணி தயாரா இருக்காரு. டிவிகேவா டிஎம்கேவா? ஸ்டாலின் வெற்றி உறுதி. 2வது இடத்துக்கான போட்டியில சீமான், விஜய், எடப்பாடி இருக்காங்கன்னு அவங்க முடிவு பண்ணி விஜய் ஒரு ஆப்ஷனா காட்டியிருக்காங்க 3 பேர். அன்புமணி, பன்னீர்செல்வம், புதிய தமிழன் கிருஷ்ணசாமி. வேறகிட்டே பேரம் பேசுறதுக்கு விஜயை காட்டியிருக்காங்க. இவரு மாநாடு நடத்துறதும் ஊர்வலம் போறதும் எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கான ஒரு நோக்கமா கூட இருக்கலாமே. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. Braveman Pictures வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம் பர்ணா. தாவைக்கா சார்பில் செயற்குழு கூட்டம் இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை டீகோட் பண்ணணும் சிம்பிளா அப்படின்னா நீங்க எப்படி டீகோட் பண்ணுவீங்க? ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் கூட்டணி குறித்தான விஷயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2024 மக்களவைத் தேர்தல் பிறகு ஒரு மாநாடு நடத்தினார்ல, ஆமா, அந்த மாநாட்டிலே இதைத்தானே சொன்னார். அதுலேருந்து எதுவுமே மாற்றம் இல்லையே. என்னை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி அவர்கிட்ட கூட்டணிக்கு வந்துருன்னு கேட்ட கட்சிகளுக்கு வேணா ஏமாற்றமாக இருக்கலாம். அவர் இந்த நிலைப்பாட்டில் தானே இருக்கிறார். விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதே தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓகே, மீண்டும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்ன பிறகு திமுக கூட்டணியில் எல்லா கட்சியும் அப்படி இன்டாக்டாக இருக்கிறாங்க. ஒரு போராட்டம்னு சொன்னால் கனிமொழி போனால் ராகுல் காந்தியை வந்து உட்காடுறாங்க. இவங்க விஜய்க்கு மேனேஜர்ஸு ராகுல் காந்தி வந்துட்டாரு 50-50, விஜயை காங்கிரஸ் சிஎம்மாக சொல்ல போகுதுன்னு இன்னும் கலராக ரீலை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டாங்கன்னு அடுத்த இந்த ரீல் அறுந்து போனதும் அடுத்த ரீலை விடுவாங்க. அவரும் நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம்னு விசிகாவும் தெளிவாக சொல்லிட்டாங்க. சீமான் தம்பி வேணா என் தலைமையில் வாங்குற கருத்தை அவர் சொன்னார். தென் வேறு யார் இருக்கா? இப்படி இவர் தலைமை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே இல்லை. பட் அரசியல் சூழ்நிலையில் பாமகவில் உள்ள பிரச்சனை காரணமாக அன்புமணி 10.5 வச்சு தனித்து போட்டியிட நினைக்கிறாரு. எடப்பாடி கிட்ட 35 எம்எல்ஏ ஒரு ராய்சபான்னு ஒரு மூவை வைக்கிறாரு. கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் இடம் பெறுவோம்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதில் விஜயையும் அரசியல் சாதனை படைக்க வாழ்த்துக்கன்னு அன்புமணி ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம். அதுக்காக விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிட்டாருன்னு உடனே நம்ம அதை சொல்ல முடியாது. விஜய் கூட நெகோசியேட் பண்ணதுக்கு அன்புமணி தயாராக இருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, அது என்ன நெகோசியேஷன் என்னங்கிறது 2 பேரும் உட்கார்ந்தாதான் அதில் 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இவங்க கண்டிஷனில் பாஜக தான் கிடையாது, மதவாதம் தான் கிடையாது, ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு கேட்கக்கூடிய அந்த கட்சியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தீண்டாத கட்சி அல்ல. நான் பாஜகவையும் குறை சொல்லலை, பாமகவும் குறை சொல்லலை. புரியுது. ஒவ்வொருத்தரும் தங்கள் வளர்ச்சிக்கான ஒவ்வொரு இஷ்யூவை எடுத்து முன்னெடுப்பாங்க. அதில் மதத்தை முன்னெடுத்தால் அவங்களுக்கு கூடாது, ஜாதியை முன்னெடுத்தா அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்டிவாக பாஜக தான் மதவாதம், மற்றபடி ஜாதியவாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் ஆளினம் தான், ஜாதி மதம் மொழி பிளவுவாத சக்திகளோட கூட்டணி நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடையாதுன்னு அப்படிங்கிறது பிளவுவாத சக்தி. அப்போ பாமக நாடக காதல் சொன்னதெல்லாம் கரெக்டுன்றவாங்களா? ஒவ்வொருத்தரும் தாங்கள் வளர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுப்பாங்க. ஓகே, அப்போ ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு விஜயகாந்த் சொன்னார். அப்போ இவர் ஜாதி கட்சியோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறாரா?
புரியுது. இந்த கேள்விகள்லாம் வரும்போது விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுல்ல. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்ச பிறகு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கேள்விகள் அது வந்துச்சு? இவ்வளவு நாளாகி இவரை யாரு சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துட்டு வந்திருக்காங்க? இல்ல அதிமுகவோட கூட்டணிக்கு போறாங்களா? பாஜகவுமே அதானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சும்மா பொறுமையா அவங்களே- வருவாங்க, பொறுத்திருந்து அதெல்லாம் பாருங்க. அவங்களே செட் பாஜகவில் பேசுனாங்க. ம். அவங்களுக்கு ஏமாற்றம் தான், அவங்களுக்கு நெத்தி அடிப்பதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே. அவங்க பேசி வச்சுட்டு பேசியிருக்கணும். ம். விஜய்கிட்ட செட் பண்ணிட்டு பேசியிருக்கணும். ம். அது இது இல்லாம பேசுறது தப்பு தான். ஓகே. அது பிஜேபிக்கு அதுல மரணடி தான். அதுல நான் மறுக்க வரல பிஜேபி தலைவர்களுக்கு. ம். சரி, இவர் பிஜேபி அவரை கூப்பிட்டது சபார்டினேட்டா கூப்பிட்டாங்க. சபார்டினேட்டா தான் கூப்பிட்டாங்க விஜய. விஜய. ம். அதாவது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சபார்டினேட்டா தான் கூப்பிட்டாங்க. ம். பிரைமரியா யார் ஏத்துக்கிட்டு வராங்கன்னு கேட்டேன். பிரைமரியா யாருமே ஏத்துட்டு வர மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இதுவரை வரல. அப்ப இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? அன்புமணி ஒரு ரேகையை காட்டியிருக்கிறாரு. ம். அது எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாரு, எப்படி ஏத்துக்கிறாருன்னு நெகோஷியேட் பண்ணும்போது தான் அது தெரிய வரும். ஓகே. அதே மாதிரி ஓபிஎஸும் ஒரு ரேகையை காட்டியிருக்கிறாரு. ம். அது என்ன ஏதுங்கிறது டேபிள்ல இருந்து நெகோஷியேட் பண்ணும்போது தான் தெரிய வரும். இங்க சீட் பிரிச்சு கொடுக்குற இடத்துல யார் இருப்பாங்க? முதல்ல கூட்டணிக்கு நம்பி வருவாங்களா? இந்த கேள்விலாம் இருக்குல்ல. அப்படி யாரும் வரல விஜய்கிட்ட. ஓகே. விஜய் ஒரு ஆப்ஷனா காட்டியிருக்காங்க 3 பேர். ம். அன்புமணி, பன்னீர்செல்வம், புதிய தமிழன் கிருஷ்ணசாமி. ஒரு சும்மா ஒரு ஆப்ஷன் ஆட்டு வேற யாருக்கிட்டே பேரம் பேசுறதுக்கு விஜயை காட்டியிருக்காங்க. இதுவே விஜய்க்கு வெற்றி தான். ஓகே. இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் விவசாயிகள் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே விஜய்க்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? எதற்காக இந்த தீர்மானம்? இல்லை மற்ற கட்சிகள் கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மாதிரி இதுவும் மற்ற கட்சிகள் கொடுக்குற மாதிரி ஒரு தீர்மானம் தான். ஓகே. அதில் ஒன்றும் பெரிய பெருசில் ம். மற்ற கட்சியில் சொல்லாத ஒரு விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ம். எல்லாம் வழக்கமாக சொல்லக்கூடியதுதான். வாரிசு அரசியல் கூடாதும்பாரு. ம். காங்கிரஸுக்கு வாரிசு அரசியல் பற்றி பேச மாட்டார். ம். ஊழல் கூடாதும்பாரு. அதிமுக ஊழலை பற்றி பேச மாட்டார். ஸோ வழக்கமான ஒரு கட்சி மாதிரி தான் அவர் செயல்படுறாரு. ஓகே. பரந்தூர் விஷயத்தை தொடர்ந்து கோட் பண்ணிட்டே இருக்காரு. முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பரந்தூர் விஷயம் முத எடுத்தது சீமான். ம். சீமான் அதில் இன்னும் உறுதியாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு எடுத்தது விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும். அவங்க இதை பற்றி பெருசாக பேசலை. விஜயும் இதில் இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்ச முறை எடுத்தார். அதில் உறுதியாக இருக்கிறார். தாவேகா தலைமையில தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு அறிவிச்ச பிறகு மும்முனை போட்டியா இருக்கும் 2026 அப்படின்ற செய்திகளை பார்க்க முடியுது இப்போவே. அப்போ இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறதுல யாரை கோட் பண்றாங்க, யாரை விடுபடுத்துறாங்க? தெளிவாக மு க ஸ்டாலினை விட்டுட்டாங்க. 50% ஓட்டு எடுத்து அவர் ஜெயிப்பாருங்கிறது உறுதி. 2வது இடத்துக்கு மும்முனை போட்டி சீமானா, 234 தனிச்சு நிற்கக்கூடிய சீமானா, அல்லது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயா, அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடியா, யார் 2வது இடங்கிறதுக்கு மும்முனை போட்டிங்கிறது தான் ஊடகங்கள் சொல்லுது. 2வது இடத்துக்கு தான் மும்முனை மும்முனை போட்டியா? போட்டி. அப்ப முதல் இடத்துக்கு மும்முனை போட்டி கிடையாது. மு க ஸ்டாலின் 50% ஓட்டு எடுத்து வந்துருவார். அது ஷாரா 2026ல இப்ப திரும்பவும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. 50% ஓட்டு வரும்னா அவருக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே. பட் ஆனா கூட்டணி இன்டாக்டா இருக்கும்னு சொல்ல முடியுமா சார்? இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு பேசிட்டு இன்டாக்டாட்டும் இருக்கும், கூடுதலாட்டும் கட்சிகள் சேரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட பாஜகவில இருந்து எல்முருகன் அவர்களா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், திமுகவில இருந்து ஒரு கூட்டணி கட்சி வெளியே வர போறாங்க, பாஜகவில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் கூட வருவாங்கன்னு பேசினாப்ல. அப்ப விஜயும் கொஞ்ச நாளைக்கு பிறகு பாஜக சேர்ந்துருவாருன்னு சொல்றீங்களா பர்ணா? ஓகே. இல்ல அவங்க கேட்ட கேள்வி நான் சொல்றேன். If you mean that, ஓகே. you must mean this also. பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல சார்? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விஜய் பாஜக கூட்டணியில உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. அம்பேத்கர் எங்க கொள்கை தலைவர், 2 எதிரியை ஒரு நேரத்தில் வச்சு விட முடியாது, ஒரே எதிரி தான் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல கூட அவர் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வரலாம். எப்படி அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு போறது ரொம்ப டூ மெச்சூர்ட், இவ்வளோ சீக்கிரமா சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேர் விமர்சனம் செய்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் இவ்வளோ சீக்கிரம் கூட்டணி கொடுத்தான விஷயத்தை வெளியே சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நிறைய பேர்களுக்கு பிஎம்ஓவை பயன்படுத்தி எஸ் குருமூர்த்தி, இல கணேசன், சுப்பிரமணிய சாமி இவங்களை மீறி சசிகலா விஷயத்தில் ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்தது மாதிரி 18% என்டிஏ அண்ணாமலை சீமான 8% சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோங்கிற அச்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாருங்கிறத ஒத்துக்கிடக்கு மனசு இருக்காது. இவ்வளோ நாள் விஜய் அவர்கள் பேசின அந்த மேடை பேச்சுக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசின மேடை பேச்சுக்கும் ஏதாவது ஒரு வளர்ச்சியோ இல்லை டிஃப்ரென்ஸோ இல்லை அந்த ஒரு மெச்சூரிட்டி ஏதாவது நீங்க பாக்குறீங்களா? மேம்பட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்பவே ஒன்றும் மோசமா இருந்ததை நான் சொல்லலையே. இல்லை சார், நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு பக்குவப்பட்டு தெரியுதா அந்த மாதிரி கேட்க. பொதுவாகவே விஜய்க்கு அரசியல் தெரியல, பேப்பரை பார்த்து படிக்கிறாருன்ற விமர்சனங்கள் அதிகமாக இருந்ததற்கு மத்தியில் நீங்க ஏதாவது பாக்குறீங்களான்னு கேட்குறேன், முன்னேற்றம் மாதிரி. விஜயை பொறுத்தவரை இஷ்யூஸ்ல அவருக்கு நிலைப்பாடு என்ன? பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? ஓகே. பாராளுமன்ற கட்டிடத்துல
சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் தமிழ் இல்லை? இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. இன்னும் சீமான் ஆணித்தரமாக சொல்கிறாரு. இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? குடமுழுக்கு நன்னீராட்டு அது வந்து தமிழில் தான் இருக்கணும்னு சீமான் சொல்கிறாரு. இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஆலய நுழைவுக்கு நானே செல்வேன்னு சீமான் சொல்கிறாரு. இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? கொடநாடு கொலையை பண்ண அந்த சார் யாருன்னு சீமான் கேட்குறாரு. இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான சார் யாருன்னு சீமான் கேட்குறாரு. இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது செய்யப்படலைன்னு சீமான் கேட்குறாரு. இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? இப்படி பல விஷயங்களில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னங்கிறது தான் மக்கள் அறிய ஆவலாக இருக்காங்க. போக போக வரும் நாட்களில் அவர் அதை சொல்லுவார், விளக்குவாருன்னு நம்பலாம். ஓகே, நான் கடைசி மேடையில் பேசும்போது இனிமே போட்டியே டிவிகேவா டிஎம்கேவான தான் இருக்க போகுதுன்னு விஜய் சொல்கிறாரு. அது இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணும்போது பார்க்கும்போது சீமான் இதெல்லாம் கேட்குறாரு, விஜயுடைய நிலைப்பாடு என்ன, விஜய் ஏன் கேட்கலன்றீங்க? இப்போ சீமான் வர்சஸ் விஜய்னு கொண்டு போகிற மாதிரி இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. சீமான் 8% வாக்கெடுத்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர். நிச்சயமாக மறக்க முடியாது. ஜெயலலிதாவுக்கு எதிராக கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்து சீமான் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா 6% வாக்கு உயர்ந்ததில் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு பலன் நிரூபிக்காத விஜய்க்கு எந்த செல்வாக்கும் இல்லைன்னு ஜெயலலிதாவால் 2014 நிரூபிக்கப்பட்டவர். அடுத்தபடியாக 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு வந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்த பிறகு விஜய்க்கு அபிமானிகள் நோட்டா விக்கிரவாண்டியில் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வாக்குப்பதிவும் அதிகரித்து போச்சு. திமுகவுக்கும் 23% வாக்கு அதிகரித்து போச்சு, நோட்டாவுக்கும் ஓட்டு குறைஞ்சி போச்சு. அப்போ விஜய் பலம் நிரூபிக்காத விஜய் வந்து லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி அவரால் ஒன்றும் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டவர். அதே தேர்தலில் சீமான் நானும் என் தம்பி விஜயும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமான்னு கேட்டார். ஆனால் சீமானுக்கு எடப்பாடி ஆதரித்து விஜயை பற்றி பேசி கிடைச்சது 1% வாக்கு தான் அதிகம் கிடைச்சிது. அதே சீமான் ஈரோடு கிழக்கில் அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் ஒரு ஆலையில் எடுத்தது முன்ன கூட ஒரு 6% வாக்கு அதிகம் எடுத்தார். ஸோ பலம் நிரூபிக்காத விஜய்க்கு எதுவும் இல்லைன்னு தான் இதுவரை நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஸோ 2026 தான் விஜய் தன் பலத்தை நிரூபிக்கணும். ஸோ பலம் நிரூபிக்காத ஒருத்தரை மும்முனை போட்டு இதுன்னு சொல்கிறதெல்லாம் சீமான் மீது உள்ள வன்மம், காழ்ப்புணர்ச்சி. இதுதான் சீமானுக்கு பலம். அப்போ சீமான் ஒரு 4வது நிற்கிறாரு, 4 முனை போட்டின்னு சீமானை சொல்கிறத இவங்க ஏன் தீயில மிதித்த மாதிரி அவ்வாபாண்டி மிதிக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவர்கள் வந்து கருத்து பார்வையற்றவர்கள். அதனால தான் கேட்டேன், ஏன் சார் மும்முனை போட்டின்னு வருது அப்படின்ட்டு. அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டாலின் வெற்றி உறுதி, 2வது இடத்துக்கான போட்டியில் சீமான் விஜய் எடப்பாடி இருக்காங்கன்னு அவங்க முடிவு பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு என் கருத்தாக சொன்னேன். அப்போ விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருந்தாரு அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கு விஜய்க்கு, எம்எல்ஏக்கள் அதிகமாக கிடைச்சிருப்பாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்கு. அந்த கூட்டணியே ஜானகி சிவாஜி மாதிரி 0 வாட்டும் ஆயிடலாம். எல்லாமே யூகம் தான். நான் சொல்கிறதான் நடந்த கதை. அவர் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா 2014 நிரூபித்தது நடந்தது. கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தனால எந்த எஃபெக்டும் இல்லைன்னு லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் ட்ரீட் பண்ணி நடந்தது. மற்றது எல்லாமே டு பி ப்ரூவ்டு. மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா, சீமான் 214 நிற்கிறத கண்டு விஜய் பயந்து போய் சீமானோட கீழே போயிடுவோன்னு களத்தை விட்டு வெளியேற போயிடாராங்கிறதெல்லாம் நாளைக்கு தான் தெரிய வரும். ஓகே, சீமானே என்கிட்ட பேசும்போது அதான் சொன்னார். அவன் 4-5 பேரை சொல்லிட்டு இவனெல்லாம் முகத்தில் கறியை பூச்சிடுவாம்னே, அவன் நம்ம களத்தில் நிற்கிறான். கட்சி பெயர்களையா 4-5 அரசியல் விமர்சகர்கள் நம்ம நிற்கிற இதை பார்த்து அவன் களத்துக்குள்ளே வரமாட்டாம்னே, ஓடிடுவானே. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அவன் பதில் சொன்னான்னா அவன் மடிகாசும் அருந்ததிகளும் படம் பார்க்க மாட்டான், இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட மாட்டான். ஸோ வரவே மாட்டாங்கிற கருத்தை சீமான் என்கிட்ட பர்சனலாக தான் பேசினார். ஸோ இதெல்லாம் மும்முனை போட்டின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் நாளைக்கு சீமானை கண்டு தனிச்சு போட்டிட முடியாமல் விஜய் ஒதுங்கி போகும்போது ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்பாங்க. ஓகே, ஆனால் இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு போகிறாரு, சமீபத்தில் நடந்த திருப்புவனம் இஷ்யூக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இது எல்லாமே அவருக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும், வாக்குகளாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதை நீங்கள் நம்பலையா? என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை நிற்க போறாரு? கூட்டணிங்கிறாரு. கூட்டணிக்கு யாரெல்லாம் வந்திருக்கா? இது வரைக்கும் பேர் சொல்ற அளவுக்கு சீமான் தெளிவாக 214 தனிச்சு நிற்பேன், இது மாமல்லபுரத்தில் 214 வேட்பாளரையும் அறிமுகப்படுத்துவேன்னு சொல்லி எக்கச்சக்க இஷ்யூஸை மற்றவங்க எடுக்காத இஷ்யூஸை எடுக்கிறாரு. பிராண்டி விஸ்கி வேண்டாம், கல் போதும், இதுல இருந்து நிறைய இஷ்யூஸை தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றணும்னு நிறைய இஷ்யூஸை
எடுத்து நிற்கிறாரு. இது நமக்கு தெளிவாக 214 தனிச்சு நிற்கிறதுக்கு அவர் உறுதியாக இருக்கார், வேட்பாளரை நிறுத்த போகிறோங்கிறாரு. இவர் மாநாடு நடத்துகிறதும் ஊர்வலம் போகிறதும் எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கான ஒரு நோக்கமாக கூட இருக்கலாமே. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Sri Varmas.